அன்னைக்கு ஒரு 4-5 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை இன்ஜினியரிங் முடிக்க போறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னமும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த அந்த அமெரிக்க மோகம் போல. அவங்க உடல் தான் இங்க இருக்கு. உயிர் போல அது அட்லாண்டா, சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன் இப்படி இப்படி இருக்கு. சந்தோஷம். போய் நல்லா போட்டோம். நிறைய சம்பாதிக்கட்டும். நம்ம நாட்டுக்கு நிறைய பணம் அனுப்பட்டோம். அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்பும்போது நாட்டுக்கும் நல்லது, அந்நிய செலாவணி. அதனால எங்க வேணாலும் போலாம். ஆனா நம்முடைய கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு. நமக்கு வட துருவம்னா அவங்களுக்கு தென் துருவம். அந்த அளவுக்கு கலாச்சார வேறுபாடு இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப அமெரிக்காவோட தேசிய பறவை 1782 அமெரிக்காவோட தேசிய பறவை பால்டு ஈகிள்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பார்த்தா மண்டை வெள்ளையா இருக்கும். கண்ணை பார்த்தா ஃபெரோசியஸா இருக்கும். அப்படியே ரெக்கையை விரிச்சுன்னா அகலம் கிட்டத்தட்ட 7 8 அடி அகலத்துல இருக்கும். அப்படியே ஆகாயத்துல அப்படியே மேகத்துக்கு மேல பறக்கும். அது கீழே போட்டிருப்பாங்க இ ப்ளூரிபஸ் யூனம் அப்படின்னு. அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க நிறைய ஸ்டேட் இருக்கோம், எல்லாம் சேர்ந்து ஒரு நாடு அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. நாங்கள் அதிகார சிந்தனை, ஆதிக்க சிந்தனை, அராஜக சிந்தனையோட சிம்பிள்னா அது. நம்ம ஊர் ராஜாளி பறவைகள் மாதிரி. எப்படின்னா அது மற்ற எல்லா நாடையுமே ஒரு சிட்டுக்குருவி மாதிரி தான் பார்க்கும். சிட்டுக்குருவியில உலகம் ரசிக்கும், ராஜாளிதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி அந்த மேல இருந்து பார்க்கும். பார்த்து அதை இறைய எங்க வேணாலும் வந்து எடுத்துட்டு போயிடும். அதாவது அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு பறவை. ஆனா நம்ம நாட்டுல வந்து என்ன பண்றோம், கீழே யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு போட்டிருப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை. அதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு லாங்குவேஜ் போட்டிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே சத்தியமேவ ஜெயதே எல்லாம் போட்டிருப்போம். வாய்மையே வெல்லும்லாம் போட்டிருப்போம். அதனால நம்முடைய கலாச்சாரம் என்பது வேறு, அந்த மேற்கத்திய கலாச்சாரம், அதாவது அமெரிக்க கலாச்சாரம் வேறு. நம்ம எல்லா இடத்துக்கும் போலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா நம்முடைய கலாச்சாரத்தை எப்போதும் நம் பிள்ளைகள் எல்லாம் எங்கு சென்றாலும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் பேசுவாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.